எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பா இருக்கேன். நேத்து வீடியோல சொல்லியிருப்பேன். ஓனர் அவங்க தம்பி இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி கழுவ சொன்னாரு. நான் அவர்ட்ட நாளைக்கு காலையில கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு, அதே மாரி காலையில எழுந்துச்சு வீடெல்லாம் ஓஸ் போட்டு கழுவிட்டு, இப்பதான் வந்தேன் ரூமுக்கு வந்து குளிச்சேன். நம்மளுக்கு லஞ்ச் வந்திருக்குது. முட்டை, பன்னு எல்லாம். இது உள்ள இருக்கிறது வந்து அந்த டூனா ஃபிஷ்ஷா இந்த சின்ன சின்ன பாக்ஸில் வரும். அந்த ஃபோட்டோ சைடில் போடுறேன். அந்த ஃபிஷ்ஷு இது. என்ன ஒன்று கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரம் ஆனவுடனே பன்னு கொஞ்சம் ரஃப் ஆயிடுச்சு. நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் காரமாக இருக்குது. அடுத்தது அவிச்ச முட்டை. சரி, இது நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு பின்னாடி ஒரு வீடியோ வரும். இந்த குவைத் கவர்மெண்ட்டால் அப்லோட் செஞ்ச ஒரு வீடியோ ஒன்று வரும். அதை பார்த்துன்னு இருங்க. அதுக்குள்ளே நான் இதை சாப்பிட்டுறேன். نجدد تقديرنا العميق للجهود المخلصة التي تبذلها مؤسسات الدولة ومنتسبوها الأوفياء، واعتزازنا بدورهم الوطني الراسخ، مؤكدين ثقتنا الكاملة بقوة وقدرة منتسبي قواتنا المسلحة التي تواصل بجاهزيتها العالية وكفاءتها المتميزة أداء دورها درعا حصينا وسياجا منيعا تتلاشى عنده أطماع المعتدين، مستندة إلى عقيدة عسكرية راسخة وولاء ثابت للوطن وقيادته. ربي اجعل هذا بلدا آمنا وارزق أهله من الثمرات. அந்த வீடியோ பார்த்தீங்களா? எதுக்கு அந்த வீடியோனா, குவைத் வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து நல்லா வலுவாக எதிர்த்து பாதுகாத்து உங்களை வச்சுருக்கோம், எதுக்கும் பயப்பட வேணாம் அப்படின்ற மாரி தான் அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருக்கு. எதுக்கும் பயப்பட வேணாம், நம்மக்கிட்ட எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது, நாங்கள் பத்திரமா உங்களை பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை விட்டுற மாரி அந்த வீடியோ. சரி, வேலை எது இப்போதைக்கு வரல. காலையில் அது கழுவுந்தோட சரி, வேலை எதுனா வருதா இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டைமு இப்போ 2:30 மணி ஆகுது. அடிக்கிற ஜமாவுக்கு போயிட்டு சில பொருள் வாங்கினு வர சொல்லியிருக்காங்க. வாங்கினு வரலாம். சில பொருள்னா ஒரு 3 பொருள் தான். ஸ்ட்ராபெரி ஜெல்லி இது ஒரு 5 எடுத்துக்கலாம். மயோனஸ் இது ஒன்று. அப்புறம் இந்த ஸ்வீட் கார்ன் இது ஒரு 3 எடுத்துக்கலாம். இந்த பொருள் 2 தினார் 275 ஃபில்ஸ். நம்பூர் காசுக்கு 683 ரூபா கிட்ட வருது. எடுத்துன்னு போய் வைப்போம். 3 பொருள் தான், 673 ரூபா. சாப்பாடு வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இது திறந்தா சாப்பாடு சிக்கன், இது திறந்தா ஏதோ பீன்ஸ் மாரி போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சமாக பிசைஞ்சி கொஞ்சமாக சிக்கன் புட்டு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது, சாப்பிடுவோம். பையனோட துணி லேண்ட்ரி காலுக்கு தான், அதை போய் வாங்கினோ குமார் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னான். லேண்ட்ரி கடைக்கு போயின்னு இருக்கேன். எப்போ கொடுத்தான்னு தெரில. ஏடிஎம் கார்டில் காசுக்கு தரலன்னு தெரில. ஓனரோட ஏடிஎம் கார்டு தான் எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். ரம்ஜான் ஸ்பெஷலாக இந்த கவரில் விட ரமதான் கரீம் அப்படின்னு எழுதி அயன் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பிளைனாக இருக்கும். இந்த ரம்ஜான் அதுவும் சிறப்பாக எழுதியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது பார்க்கவே. 1.5 தினார் ஆச்சு இந்த துணி வாங்கின்னு வந்துட்டு. சரி, எடுத்துன்னு போய் லிஃப்ட்டில் வைப்போம். எங்கள் ஓனரோட தம்பி 2 பேரும் ஒன்றா உட்காந்து சீசா குடிக்கிறாங்க.
ஃபஸ்ட்டு எங்கள் ஓனரோட தம்பி தான் உட்காந்து குடிச்சுன்னு இருந்தார். எங்கள் ஓனர் அவங்க அப்பா வீட்டுக்கு போய் நோம்பு திறந்துட்டு வரும்போது குமார் எனக்கு சீசா ரெடி பண்ணேன்னாரு. அப்புறம் வந்து குடிச்சுன்னு இருக்காங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு குடிச்சிட்டு எத்தனை மணிக்கு விட்றாங்க. முட்லா போனோம் அப்படின்னாங்க மேடம். பார்த்தா வண்டி ஆஃப் பண்ணு அப்படின்ட்டாங்க. பையன் வந்து ஓனர் நோம்பு தருக்கு போகும்போதே அவங்க அப்பா வீட்டில் விட்டு வந்தார் ஒரு பையனை. அவன் ஃபோன் பண்ணி வர சொன்னான். வண்டி சாவி வந்து மேலே இருக்கவே மேடத்துக்கு ஃபோன் பண்ணி மேடம் அம்மா இதுமாதிரி வண்டி சாவி வேணுன்னு கேட்டேன். அவங்க கொடுத்தாங்க. பையனை இட்டுன்னு வந்து விட்டேன். குமார் புள்ளைய இட்டுன்னு போய் நம்ம முட்லாவில் விட்டு வரணும், வண்டி ஆஃப் பண்ணாதுன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நினச்சாங்க தெரியல, ஃபோன் பண்ணி வண்டி ஆஃப் பண்ணிரு குமார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஓனர் வந்து அவங்க தம்பி வண்டி வாங்கின்னு போயிட்டார். இதெல்லாம் தெரிஞ்சு தான் வாங்கின்னு போயிட்டாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தம்பிக்கிட்டே நீ எங்கன்னா போறியா, இன்றைக்கி வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படின்னா சரி வண்டி சேவைக்குன்னு அவர் வாங்கிட்டு போயிட்டார். நம்ம உட்காந்து இருக்கோம். எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரில. தூரல் வர போடுது. காலையில் தான் கார் கழுவுனேன். ஐயோ பார்க்கலாம். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நமக்கு வேலையே முடிஞ்சிருச்சு. கடைசியாக ஒரு தகவல். இன்றைக்கி 7 கடைங்களுக்கு வந்து சீல் வச்சுட்டாங்க. 32 நிறுவனங்களுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா இப்போ நடக்கிற இந்த போர் சூழலை காரணமாக காட்டி எந்த கடையிலுமே எந்த பொருளையுமே விலை ஏற்றி விற்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த குவைத்தோட வர்த்தக அமைச்சகம் வந்து ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க இந்த போர் ஆரம்பிக்கும் போதே. அதை மீறி தெரியாமல் இவங்க வந்து அவங்களுக்கு தெரியாதுன்ற இதில் இவங்க எக்ஸ்ட்ரா காசு வச்சு விற்றுருக்காங்க. அதை ரைடு போய் கண்டுபிடிச்சி சீலும் வச்சுட்டாங்க. சில நிறுவனங்களுக்கு வந்து அபராதம் போட்டிருக்காங்க. எப்பவுமே ஒரு விஷயம் சொல்கிறது தான், குவைத்தில்னு கிடையாது, எந்த வெளிநாட்டிலுமே ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம பண்ணுறோன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் தான் வெளியே வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு வேலையே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு என்னென்ன தகவல் வருதுன்னு பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.